Hello friends, welcome to Zaagzoogkitchen. இன்னைக்கு நம்ம Zaagzoogkitchenல பார்க்க போறது குக் வித் கோமாலில Shivangi செஞ்சிருந்த Chicken Reshmi Kabab Recipe தான் பார்க்க போறோம். இந்த ரேஷ்மி கபாபை ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் சாப்பிட்றோம்ல அதே டேஸ்ட்ல ஸ்மோக்கி ஃப்ளேவரோட நல்ல ஜூஸியா க்ரீமியா ஓவன் கிரில் பேன் இல்லாம வீட்டில் இருக்க சாதாரண பேன்லயே ஈஸியா செஞ்சிடலாம். இதை ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்காக நான் ஒரு பவுலில் 1/2 கிலோ வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக க்யூப்ஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட சிக்கனில் வந்து தண்ணி இல்லாத அளவுக்கு நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன், கெட்டியான தயிர் வந்து 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் தயிரில் வந்து தண்ணி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தயிரை வந்து சல்லடையில் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா இருத்துட்டு கெட்டி தயிராக சேர்த்துக்கணும். இதோட ஃப்ரெஷ் க்ரீம் 100 கிராம், அதாவது 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கறதுனால சிக்கன் வந்து நல்லா க்ரீமியாக ஜூஸியாக இருக்கும். அதனால் ஃப்ரெஷ் க்ரீமை வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இதோட க்ரீம் சீஸ் 1 கியூப், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ரீம் சீஸ் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இஞ்சி தட்டுற உலக்கையில் 2 பச்சை மிளகாவை விதையெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக உலக்கையை வச்சு நல்லா இடிச்சுக்கணும். இந்த இடித்த பேஸ்ட்டை இப்போ சிக்கனில் சேர்த்துக்கிறேன். ஒயிட் பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட ஒயிட் பெப்பர் பவுடர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் பிளாக் பெப்பர் பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கெட்டித்தன்மைக்காக 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கணும். நம்ம சேர்த்த மசாலாவே எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்டால் கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து 1 to 2 ஹவர்ஸ் வந்து வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மினிமம் 1 ஹவராவது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் சிக்கனில் மசாலாலாம் நல்லா கோட் ஆகும், சிக்கனும் நல்லா சாஃப்டாக இருக்கும். சிக்கனை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி 5 ஸ்கியூவர்ஸை வந்து தண்ணியில் சேர்த்துட்டு 15 நிமிஷத்துக்கு நம்ம சோக் பண்ணி வச்சுக்கணும். இப்போ சிக்கனை வந்து நான் 2 மணி நேரம் வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். இதை ஒரு தடவை நல்லா கலந்துக்கணும். இப்போ ஸ்கியூவர்ஸ் குச்சி எடுத்துட்டு ஒன்று நம்ம வந்து சிக்கனை வந்து கோர்த்துக்கலாம். சிக்கனை வந்து இந்த மாதிரி கேப் விட்டு தான் கோர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் சிக்கன் வந்து நம்ம குக் பண்ணுறப்ப ஈஸியாக உள்ளே எல்லாம் குக் ஆகும். ஒரு ஸ்கியூவரில் 4 பீஸ் வரைக்கும் நான் கோர்த்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லா ஸ்கியூவர்ஸ்லையுமே கேப் விட்டு சிக்கனை வந்து நம்ம கோர்த்து அசம்பிள் பண்ணிக்கணும். நான் 4 ஸ்டிக் வரைக்கும் கோர்த்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை குக் பண்ணிடலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டருக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்கியூரை வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஒன்றா ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எடுத்துருக்க பேனுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஸ்கியூவரை சேர்த்துக்கோங்க. நான் 3 ஸ்டிக் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ லிட்டால் கவர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரேஷ்மி கபாப்க்கு வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம சிக்கனை குக் பண்ணணும். அப்போ தான் சிக்கன் வந்து ஜூஸியாக டெண்டராக குக் ஆகும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்கியூவர்ஸ் எல்லாத்தையுமே மறு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ஒரு ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி எக்ஸஸாக இருக்கிற இந்த பட்டர் எல்லாம் சிக்கனுக்கு மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் சிக்கன் வந்து ட்ரை ஆகாமல் ஜூஸியாக இருக்கும். மறுபடியும் லிட்டால் கவர் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கபாப் ரெசிபி முழுவதுமே லிட்டால் கவர் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம குக் பண்ணணும். இதே ப்ராசஸை தான் ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் நம்ம சிக்கனை வந்து திருப்பி விட்டு குக் பண்ணிக்கணும். கபாப் குக் ஆகும் போதே நல்ல வாசம் வருது. இந்த ரேஷ்மி கபாப் குக் ஆகுறதுக்கு 20 மினிட்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனை வந்து திருப்பி விட்டு குக் பண்ணிக்கணும். அப்பப்போ பட்டரை வந்து ப்ரஷ்ஷால் எடுத்து சிக்கன் மேலே அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் நான் சிக்கனை வந்து திருப்பி விட்டுட்டே இருந்தேன். சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. சிக்கன் வந்து ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, இந்த அளவு குக் பண்ணால் போதும். அப்போ தான் சிக்கன் சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரீமியாக இருக்கும். கபாப் பார்க்குறதுக்கே ஜூஸியாக டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கபாப்க்கு ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுத்துடலாம். ஒரு சார்கோலை நல்லா சூடு பண்ணி எடுத்திருக்கேன். இதை சிக்கனுக்கு சென்டரில் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சார்கோலுக்கு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்மோக் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை உடனே நம்ம டிலே பண்ணிடாமல் லிட்டால் கவர் பண்ணிக்கணும். இதை 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது ஓப்பன் பண்ணாலே ஸ்மோக்கி ஃப்ளேவரோட கபாப் ஃப்ளேவர் சேர்ந்து கபாப் ரொம்பவே மனமாக இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த கபாபோட டேஸ்ட் வந்து அப்படி நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றோம்ல அதே டேஸ்ட் இருக்கும். இப்போ இதில் சாலட் அண்டு லெமன் சேர்த்துட்டு கொத்தமல்லியை தூவிட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி காமிக்கிறே பாருங்கள். கபாப் வந்து எவ்வளோ ஜூஸியாக டெண்டராக க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இனிமேல் நம்ம கபாப் வந்து ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, நம்மளே வீட்டில் கெஸ்ட்டுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரேஷ்மி கபாப் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.